அனைவருக்கும் வணக்கம். மூலிகை மகத்துவம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த கிளைமேட்டுக்கு, அதாவது மழைக்காலங்களுக்கு ஏற்றாற்போல் இந்த மழை காலத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த உடலை எப்படி தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், இந்த உடலுக்கு தேவையான விஷயங்களை நாம் எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த மழைக்காலம் வந்தாலே என்ன ஆகும்? மழைக்காலம் வந்துட்டாலே சளி பிடிக்கும். மெயினாக சளி பிடிக்கும். விஷ காய்ச்சல்கள், அதாவது வைரஸ் காய்ச்சல்கள் வரும். தலைவலி, இருமல் போன்ற ஒவ்வாமைகள் ஏற்படும். இந்த சளி பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் முதன்மையாக தென்படுகிறது. இது பெரும்பாலும் இந்த மழைக்காலங்களில் வரும்போது நம்மை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாக இது அமைகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த தண்ணீரில், மழை நீரில் நனைவது, அதுக்கடுத்தது நாம் குடிக்கக்கூடிய தண்ணீர் காய்ச்சாமல் குடிப்பதனால கூட இந்த பிரச்சனைகள் வரும். அப்படியானால் நம்மை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம்? மழைக்காலங்களில் பெரும்பாலும் சளி பிடிப்பது இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த சளியை வளரவிட்டால் அது நம்முடைய உடலுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்திவிடும். அதாவது ஆபத்து என்றால், நம்மால் சரியாக இயங்க முடியாத அளவிற்கு அந்த சளி நாளடைவில் நம்மை இம்சைப்படுத்தும். ஆகையினால் இந்த சளியை நாம் அகற்றுவது எப்படி என்பதை பற்றி பார்ப்போமானால், இதற்கு முதல் ரீசன் என்ன தடுப்பு என்றால், நாம் குடிக்கக்கூடிய தண்ணீரை காய்ச்சி குடிக்க வேண்டும். நாம் தண்ணீரை காய்ச்சி குடிக்கும் பொழுது நமக்கு சளி பிரச்சனை வராமல் பாதுகாத்து கொள்ளலாம். சளி பிரச்சனைக்கு மட்டும் தண்ணீரை காய்ச்சி குடிப்பதல்ல, இந்த தண்ணீரிலே இப்பொழுது மழைக்காலங்களில் நிறைய கிருமி நாசினிகள், அதாவது பங்கஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் தண்ணீர் மூலமாக நமக்கு ஏற்படும். அப்படியானால் இந்த தண்ணீரை நாம் காய்ச்சி குடிக்கும்பொழுது அந்த பிரச்சனைகள் நமக்கு சால்வ் ஆகிறது. அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மால் வெளியே வர முடிகிறது. அப்படியானால் இப்பொழுது இந்த கிளைமேட் ரொம்ப மேகமூட்டமாக இருக்கும். காற்று சில்லென்று காற்று அடித்து கொண்டே இருக்கும். வெயில் அதிகமாக இருக்காது. அப்போ நமக்கு தலைபாரங்கள் ஏற்படும். தலைபாரம் இருக்கும். மூக்கு அடைப்புகள் ஏற்படும். மூக்கில் சளி, அதாவது இந்த ரன்னிங் ரோஸ்னுவாங்க, அப்படி தண்ணீர் ஊற்றி கொண்டு ஒழுகி கொண்டே இருக்கும். வீசிங் ப்ராப்ளம் உள்ளவர்களுக்கு பெரும் அவஸ்தையாக இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் இந்த சூழ்நிலையில் காய்ச்சின தண்ணீரை மட்டுமே வெதுவெதுப்பாக குடித்து வர வேண்டும். அதுக்கடுத்தது வெளியில் போகும்போது காதில் பஞ்சு வச்சுட்டு போகிறது ரொம்ப சிறந்தது. பிறகு இந்த சளி பிடிப்பதற்கு முன்பாகவே நம் பெரும்பாலும் இந்த கிளைமேட்டுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, அந்த சளி வராமல் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு ஒன்றுமில்லை, நம்முடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சரை பெட்டி என்று சொல்வார்கள், அதில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு அற்புதமான மூலிகைகள் அதிலே அடங்கியிருக்கிறது. அது என்னவென்று பார்த்தால், மிளகுக்கு அப்படி ஒரு அருமையான ஒரு மருத்துவ குணம் உண்டு. இந்த மிளகு பல நோய்களை குணமாக்கக்கூடிய அற்புத ஆற்றல் கொண்டது. நம்ம உடலை சமநிலையில் வைத்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு உண்டு. அப்படியானால் இந்த மிளகில் ஒரு 4 மிளகு எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வெற்றிலை, அதாவது கருப்பு வெற்றிலை, கம்மார் வெற்றிலை என்று சொல்வார்கள். அந்த கம்மார் வெற்றிலை என்றால் இளம் பச்சை இல்லை, டார்க் பச்சையாக இருக்கும். அந்த பச்சையான அந்த வெற்றிலையை சுத்தம் செய்து ஒரு 2 வெற்றிலை எடுத்துக்கொள்ளலாம்.
அந்த வெற்றிலையில் இந்த 4 மிளகை வைத்துக்கொள்ள வேண்டும். இதோடு கூட லவங்கம் ஒன்றை வைத்துக்கொள்ள வேண்டும். லவங்கம் ஒன்று வைத்துக்கொண்டு அதோடு கூட இந்த பட்டை, பிரிஞ்சி பட்டை இருக்குல்ல, அந்த பட்டையில் ஒரு சின்ன துண்டு இவ்வளோண்டு இருந்தால் போதும். அந்த துண்டை உடைத்து அதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இதை மடித்து அப்படியே வாயில் வைத்து நன்றாக மென்று அசை போட்டு, இதோடு கூட ஒரு ஏலக்காயும் வைத்துக்கொள்ளலாம். அசை போட்டு நன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக மென்று அதை சுவைத்து அதில் வரக்கூடிய அந்த உமிழ்நீர்களை நிதானமாக விழுங்கி வரும்பொழுது இந்த தொண்டைகளிலே ஏற்படக்கூடிய சளி பிரச்சனைகள், அலர்ஜி போன்றவற்றை அடியோடு அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கலவைக்கு உண்டு. ஆகையினால் இந்த மூலிகையை நாம் மென்று சாப்பிட்டு வந்தாலே நமக்கு சளி பிடிக்கவே பிடிக்காது. அப்படி பிடித்திருந்தாலும் ஓரிரு நாட்களிலே அது சரியாகிவிடும். இந்த தொண்டை கம்முதல், தொண்டை கட்டுதல் என்றெல்லாம் சொல்லுவார்கள். குரல் வராது ஒரு சிலருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நிவாரணமாக நிவாரணியாக அமையும். மேலும் இதை கஷாயமாகவும் வைத்து பருகலாம், தேநீராக வைத்து குடிக்கலாம். இது எப்படி தேநீராக வைத்து குடிக்கலாம் என்றால், இதோடு கூட இஞ்சி சேர்க்க வேண்டியது வரும். இஞ்சி சேர்த்து அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து, நான் மேலே சொன்ன பொருட்களோடு இஞ்சியும் மஞ்சள் தூளும் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை வடித்து குடித்து வந்தாலும் உங்களுக்கு நான் சொன்ன அந்த சளிக்கான அறிகுறிகள், அதாவது சளி பிடித்திருந்தாலும் அல்லது சளி வராமல் நம்மை தடுக்க வேண்டும் என்றாலும் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இது இயற்கை மருத்துவம். இது இயற்கையாகவே நாம் தயார் பண்ணுறது. இந்த மருத்துவத்தை நாம் அன்றாடம் செய்து சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை இதை நாம் சாப்பிட்டு வந்தாலோ அல்லது பருகி வந்தாலோ நமக்கு சளி தொல்லை இல்லாமல் இந்த சீதோஷணத்திற்கு, இந்த கிளைமேட்டுக்கு தகுந்தாற் போல நம்முடைய உடலை மாற்றிக்கொள்வதற்கு இது ஏதுவாக அமையும். அதே நேரத்தில் மழைக்காலம் குளிராக இருக்கிறது என்பதற்காக நம்முடைய உடல் சளி பிடித்து விடும் என்ற பயத்தினால நம்ம கீரைகள் எல்லாம் சாப்பிடுவதில்லை. இந்த சீசனில் தான் நம்முடைய உடல் கொஞ்சம் வெப்பமாகவே இருக்கும், சூடு அதிகரிக்கும். இந்த சூடை சமநிலைப்படுத்துவதற்கு கீரைகளை அவ்வப்போது சேர்த்து கொள்ளுங்கள். குளிர்ச்சியான உணவுகளை நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கணும். வாழ்வியல் முறையில் சில விஷயங்களை மாற்றும் பொழுது தான் இந்த உடல் சமநிலை அடையும். இப்போது வெப்பம் அதிகமாக தான் தென்படும், தலையில் நமைச்சல் ஏற்படும், அது வறட்சிக்கும், உடம்புலலாம் அதாவது வறட்சி கிடக்கும். இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. இந்த சூழ்நிலை இந்த கிளைமேட்டில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் சுத்தமான தேங்காய் எண்ணெயை எடுத்து உடம்பு ஃபுல்லாக கூட தேய்ச்சி விட்டுக்கலாம். தலையில் அவ்வப்போது 2 நாளைக்கு ஒரு முறை தலை குளிங்க. தலை குளிச்சுட்டு தலையில் எண்ணெய் வைங்க. இப்படி வைக்கும்போது உங்களுடைய உடல் உஷ்ணம் சமநிலைப்படும். இப்படி சமநிலையோடு இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்முடைய உணவு முறைகள் தான் நமக்கு நோய்கள் ஏற்படுவதற்கு பெரும் காரணமாக இருக்கிறது. அதனால் நம்முடைய உணவு முறைகள் தான் நம்முடைய நோய்களை விரட்டுவதற்கும் பெரும் மருந்தாகவும் அமைகிறது. அதனால் நம்முடைய உணவு முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். உணவு முறைகளில் எந்த நேரத்தில் எதை சாப்பிட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதன்படி சாப்பிட்டு வந்தால் நம்முடைய உடல் நன்றாக பொலிவோடு ஆரோக்கியத்தோடு இருக்கும். இது போன்ற நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.